ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம 6th கிளாஸ் தான் சுடிதாரில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 6th கிளாஸில் நம்ம சைட் சிம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். 7 மினிட்ஸ் வீடியோ தான், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஷோல்டரும் ஸ்லீவும் எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து எவ்வளோ ஓப்பன்னு நம்ம கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதோட ஜக்கா நம்ம கரெக்டாக தைச்சிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பிஃபோர் வீடியோஸ். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அது கரெக்டாக சென்டர் பண்ணி ஓப்பன் வந்து சென்டர் பண்ணி பிடிச்சிட்டு சைடு வந்து நம்ம ஆவரேஜ் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்லீவ் வைக்கும்போதே வந்து சைடு அன்ஈவன் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம சென்டரை தான் ஈவன் பண்ணணும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓப்பன் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். ஓப்பன் வந்து இவங்களுக்கு 9 வேணும். இப்போ 9 அப்படின்னா 4.5 கணக்கு. இப்போது நம்ம ஓப்பன் வந்து 9 இருக்குது அப்படின்னா 9 வந்து அப்படியே டபுளாக மடித்து இப்படி வச்சுக்கலாம். 10னா 10 டபுளாக மடித்து வச்சுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ஓப்பன் இருந்தாலும் அதை டபுளாக மடித்து இந்த மாதிரி மேலேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். சைடில் வந்து கிளாத் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து ஓப்பன் வந்து அளக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அதை நம்ம பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனு இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆம்ஹோல் நம்ம அளந்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் அடிச்சிருப்போம் இல்லையா, அங்கேருந்து ஆம்ஹோல் அளந்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஜக்காவும் போட்டிருப்போம். அதுலேருந்து கரெக்டாக அந்த மார்க்குக்கு ஈவனாகவும் வரும். சில டைம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நகர்ந்து கூட வரலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே அளந்துட்டு சைடு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம எப்போவுமே 2 சைடு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சைடு எது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா கட்டிங்கில், அந்த மார்க் சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த மார்க் மேலேயே பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போது நம்ம 2வது ஸ்டிச் வந்து அளக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 2வது சைடுக்கு பாருங்கள், இந்த மாதிரி செகண்ட் ஹிப் வரைக்கும் கொண்டு வந்து பீக் அடித்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2வது ஸ்டிச்சு நீங்கள் பக்கத்தில் வந்து எங்கே போடணும் அப்படின்னா அந்த வேஸ்ட்டு 2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து, அந்த சைடு தான் நீங்கள் விடணும். அப்புறம் வந்து இந்த ஆம்ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஆம்ஹோல் கிட்ட நம்ம கை தைச்சிருப்போம் இல்லையா, இது வந்து மேலே தூக்கி விடணும். பாருங்கள், நான் தைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து மேலே இருக்கணும். உங்களுக்கு கை தைச்சது கீழே இறக்கி விடக்கூடாது. கை சைடு பார்க்குற மாதிரி வளைச்சிக்கோங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ நான் சொல்கிறது தான். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செகண்ட் ஸ்டிச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே வரும்போது ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த ஸ்டிச் மேலேயே ஜாயிண்ட் கப் போட்டுருணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 ஸ்டிச்சு நம்ம அடுத்தடுத்து போட்டிருப்போம். அதில் பக்கத்தில் போட்டே வந்துட்டு கடைசியாக முடிகிற பக்கம் பாருங்கள், ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே தான் அந்த ஸ்டிச்சு கொண்டு போய் சேர்த்திடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்படி பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லிட் பண்ணுறதுல பிரச்சனை வரும். ஸ்லிட் அடிக்கும்போது இது ரெண்டும் மேலே இருந்தால் தான் நம்ம ஸ்லிட் அடிக்க முடியும். சைட் சீம் அடிக்கும்போது கவனமாக பார்க்க வேண்டியது இதுதான். ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம வந்து ஈவனாக வச்சுட்டு கை வந்து மேலே பக்கம் திருப்பி விட்டுட்டு சைடு அடிக்கும்போது கடைசியில் வந்து ஒரே ஸ்டிச்சில் முடிக்கணும். இந்த 3ம் தான் நம்மளுக்கு தேவையான விஷயம். இப்போ பாருங்கள், 2வது ஸ்லீவ் வந்து நம்ம அடிக்கும்போது அதே மாதிரி ஷோல்டர் ஈவன் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஈவன் பண்ணிவிட்டு கையை கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஓப்பன் அடித்தோம் இல்லையா, அந்த ஓப்பனோடவே இந்த ஓப்பன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2வது அடிக்கும்போது நீங்கள் தனியாக மறுபடியும் 9 இன்ச்சு வைக்க வேண்டியதில்லை. இதோட ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அடிச்சிட்டோம் இல்லையா, இதே கையளவுக்கு வர்றதுக்கு பாருங்கள், இதை வச்சு அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே 2வது ஸ்டிச் போட்டுடலாம். சைடு சீமில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கை வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக அப்படியே எடுத்து வச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சுருக்கம் வந்துடும். நம்ம வந்து கை வைக்கும்போது ஆவரேஜ் இல்லைனா கூட நம்ம சென்டர் வந்து ஆவரேஜ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஷோல்டர் வந்து ஈவன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ செஸ்ட்டு எவ்வளவோ நம்ம அதை டபுளாக அளந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு, அந்த ஸ்டிச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம். நான் இது உங்களுக்கு தனியாக வந்து இப்போ அளந்து காட்டிடுறேன். இப்போது வீடியோ பண்ணும்போது நான் அளந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக அளந்து காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், செஸ்ட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே ஒரு ஸ்டிச் போட்டாங்க. செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹிப்பு, ஃபஸ்ட் ஹிப்பு அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கிட்டேருந்து நீங்கள் கரெக்டாக இந்த பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கணும். இவங்களோட செஸ்ட்டு வந்து 32, ஹிப்பு வந்து 30 வந்து டபுளாக மடித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 34 செகண்ட் ஹிப் வரும்போதும் நம்ம மார்க் பண்ணி அந்த மார்க் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ண பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது நம்ம அளந்து சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் 34 வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் சேர்த்திடலாம். நான் கட்டிங் பண்ணும்போது தெளிவாக உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன். செஸ்ட்டு வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹிப்பு, அதுக்கு சென்டரில் தான் ஃபஸ்ட் ஹிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செஸ்ட்டுக்கும் செகண்ட் ஹிப்புக்கும் சென்டர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹிப் வரும். அப்போ நம்ம வந்து அந்த எல் பேண்ட் வந்து அப்போ அழகாக நம்ம போட்டுடலாம். அது வந்து நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அவ்வளோதான் நான் வந்து உங்களுக்கு சைட் சீமில் சொல்ல வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டெய்லரிங்கில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் செகண்ட் ஹிப் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஈவனாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன். இது வந்து செகண்ட் ஹிப் வந்து கரெக்டாக இருக்கணும் பாருங்கள், ஸ்ட்ரைட்டு. அவ்வளோதான். சைடில் வந்து ஒரு வேலையும் இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு ஸ்லீவை அடித்தா சரி. இப்போது ரெண்டாவது ஸ்டிச்சை நம்ம போட்டுடலாம். ரெண்டாவது ஸ்டிச்சும் போட்டுடலாம். கையில் வந்து நான் வந்து மேலே வந்து திருப்பி விட்டுருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ரெண்டாவது ஸ்டிச் எப்போவுமே ஒரிஜினல் ஸ்டிச் போட்டு ரெண்டாவது அந்த பக்கமாக போடணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது லைட்டாக நம்ம வந்து பிசுறு வந்து தட்டி விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு கலந்து காமிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு லூஸ் இருந்தாலும் சுடிதார் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, டைட் பண்ணிடாதீங்க. காட்டன் சுடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக ப்ளஸ்ஸே வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போடும்போது இன்னும் உள்ளே போகலாம். உங்களுக்கு பாடியிலேருந்தும் நீங்கள் 1/2 இன்ச் ப்ளஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபுல் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் 1/2 இன்ச் வந்து நீங்கள் ப்ளஸில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 32 கரெக்டாக அளந்து, இந்த செஸ்ட்டு கிட்ட 32, ஹிப்பு கிட்ட கரெக்டாக 30 இருக்கான்னு அளந்து கரெக்டாக இப்படி அளந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். செகண்ட் ஹிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து 34 இருக்கான்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ஓகே, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.